Hello viewers, welcome back to Abiz Delight. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் சாக்லேட் ஸ்பாஞ்ச் வச்சு எப்படி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேக் டெக்கரேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இது வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற பவுல்ஸ் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் யூஸ் அண்ட் த்ரோ பவுல்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வெளியே கொடுக்க போகிறீங்க, சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் அண்ட் த்ரோ பவுல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா நான் மீதம் உள்ள கேக்கில் சாக்லேட் பைட்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே ஒரே ஃப்ளேவரில் இருக்க போகிறது இல்லை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவரில் இருக்க போகுது. ஸோ அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ 1 kg சாக்லேட் ஸ்பாஞ்ச் செய்கிறதுக்கு 1 கப் மைதா எடுத்துக்கோங்க. அது கூட 1/4 கப் கோகோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கொக்கோ பவுடர், மைதா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ இன்னொரு பவுலில் 4 ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து உடனே யூஸ் பண்ணக்கூடாது. அது கூட 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 டீஸ்பூன் மில்க் எசன்ஸ், 1 டீஸ்பூன் சாக்லேட் மிக்ஸ். இந்த சாக்லேட் மிக்ஸ் சேர்க்கும் போது கலரும் ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ இது கூட 1 கப்புக்கும் கம்மியாக சுகர் பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீட்க்கு பீட் பண்ணிகிட்டே வாங்க. இது நல்லா ப்ளஃபியாக க்ரீமியாக வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். ஸோ 4 முட்டை ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட எடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. ஆனால் இன்னும் கூட நமக்கு ப்ளஃபியாக வரணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக ப்ளஃபியாக வந்துடுச்சு. இப்போ இதில் 1/8 கப் மெல்ட் பண்ண பட்டர் அப்படி இல்லைனா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா 30 செகண்ட்ஸ் மட்டும் லோ ஸ்பீடில் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நிறைய நேரம் பீட் பண்ணக்கூடாது. இப்போ வெட் இன்க்ரீடியன்ஸும் ட்ரை இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் பண்ணுறோம் பேட்ச் பை பேட்சாக. அது கூட 1/8 கப் பால் நான் ஆட் பண்ணுறேன். பால் மொத்தமாகவே இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கடைசியாக நம்ம ஆட் பண்ணோன்னா அது கேக் ஈரமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதனால ஃபஸ்ட்னே நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பேட்ச் பை பேட்சாக ஒரு பேட்ச் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் செகண்ட் பேட்ச்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆட் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இதை நீங்கள் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ப்ளஃபினஸ் உடையக்கூடாது. அப்படி உடைஞ்சிருச்சுன்னா நம்மளோட கேக் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக வராது. ஸோ இப்போ நான் கடைசி பேட்ச் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஒரு ஸ்பேச்சுலா வச்சு சைட்ஸில் இருக்க மாவெல்லாம் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 7 இன்ச் ஸ்கொயர் டின் எடுத்திருக்கேன். அதில் ஆயில் க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ஓவனில் பேக் பண்ணுற மாதிரி இருந்தால் ஏர் பபிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரம்னா ஸ்டாண்ட் போட்டுட்டு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 45 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பி க்ளீனாக வந்துடுச்சுன்னா உங்கள் கேக் பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்புறம் இதை ஒரு கூலிங் ரேக்கில் மூவ் பண்ணிவிட்டு இதை 3 லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்காட்ச் சாஸ் செய்கிறதுக்கு 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதே போல் இது கேரமலைஸ் ஆகணும். ஸோ கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேமில் விட்டிங்கன்னா இது ஃபுல்லாக கேரமலைஸ் ஆகி இந்த மாதிரி மெல்ட் ஆகி வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா ஃபுல்லாக மெல்ட் ஆனதுக்கப்புறம் 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி கைவிடாமல் நல்லா லோ ஃப்ளேம்லேயே மிக்ஸ் பண்ணுங்கள். இது இந்த சக்கரை இதில் கட்டி ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ண இது கரெக்டாக வந்துடும். ஸோ கைவிடாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒன்ஸ் இது கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் பட்டர் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த பட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் பட்டர் ஸ்காட்ச் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி
ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நம்மளோட சாஸ் ரெடி. ஸோ கேக்குக்கு வந்து ஃப்ளேவர்ஸ் கொடுக்கறதுக்காக பட்டர்ஸ்காட்ச் சாஸ் இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி க்ரஷ் ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். இன்னொரு பவுலில் வந்து ஜாம் எடுத்திருக்கேன். அது வந்து சுகர் சிரப்பால் அதை நான் கொஞ்சம் செமி லிக்விடாக நான் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு பவுலில் பட்டர்ஸ்காட்ச் சாஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு கப் க்ரீமை வந்து நான் இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து சாக்லேட் ஸ்பாஞ்சு வந்து 3 லேயராக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட்டர் வச்சு ஸோ உங்கள் பவுல் எந்த சைஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரவுண்ட்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட வந்து கட்டர் இல்லைன்னா கிண்ணம் இல்லைன்னா வந்து ஏதாச்சும் பாட்டில் மூடி அந்த மாதிரி இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ பவுலில் ஃபஸ்ட்டு வந்து க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து சின்னதாக இருக்க சாக்லேட் ஸ்பாஞ்சு நான் மேலே வைக்கிறேன். அதுக்கு மேலே சுகர் சிரப்பால் இதை வெட் பண்ணிவிட்டு க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் ஜாம் ஃப்ளேவர் கொடுக்குறேன். ஸோ ஜாம் வந்து நம்ம சுகர் சிரப்பால் மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே பெரிய ஸ்பாஞ்ச் வந்து மேலே வச்சு சுகர் சிரப்பால் வெட் பண்ணி க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா இந்த மாதிரி ஸ்மூத் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இது செட் ஆகிடும். ஸோ பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ 2 பவுலில் க்ரீம் எடுத்திருக்கேன். ஒன்றுத்தில் வந்து பர்பிளும் ஒன்றுத்தில் பிங்க்கும் போட்டு இது நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம கேக் மேலே ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி OHP ஷீட்டால் இப்படி பண்ணிங்கன்னா உங்களோட கேக் வந்து மேலே ஸ்மூத் ஃபினிஷிங்கில் சூப்பராக இருக்கும். இன்னொன்று வந்து நான் பர்பிளில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒயிட் க்ரீமை வந்து சின்னதாக ஹோல் போட்ட பைப்பிங் பேக்கில் இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். நடுவில் வந்து ஈட் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன கேப்ஷன் மாதிரி போட்டிருக்கேன். இப்போ பிங்க் கலரில் வந்து இந்த மாதிரி வேவி டிசைன்ஸ் போட்டுக்கிறேன். சின்ன சின்ன டாட்ஸ் வச்சுட்டு டேக் 1 அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் எழுதியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீங்கள் எழுதிக்கலாம். சுகர் பால்ஸ் நிறையெல்லாம் போடல, ஜஸ்ட் ஹியர் அண்ட் தேர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே அங்கே போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி மஃபின் கப்ஸ் கிடைக்குது. அதில் வந்து க்ரீம் அப்ளை பண்ணி அதே மாதிரி ஸ்பாஞ்சு சுகர் சிரப் க்ரீம். ஸோ இதில் வந்து நான் ஸ்ட்ராபெரி க்ரஷ்னை ஆட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே ஒரே ஃப்ளேவரில் இல்லாமல் ஒன்று ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். மேலே ஸ்பாஞ்ச் ஆட் பண்ணி சுகர் சிரப்பால் வெட் பண்ணிவிட்டு க்ரீம் அப்ளை பண்ணி இதையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் செட் பண்ண வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பிங்க் க்ரீம் பண்ணோம் இல்லைங்களா, அதில் நான் ஃப்ளவர் நாசில் போட்டுட்டு இந்த மாதிரி ரோசட்டா டிசைன் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஹார்ட்டின் டிசைனுக்கு வந்து இங்கே அங்கே நான் வச்சுக்கிறேன். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ சாக்லேட் ட்ரஃபிள் செய்கிறதுக்காக சாக்லேட் ஸ்பாஞ்ச் ஆட் பண்ணி சுகர் சிரப் போட்டுட்டு சாக்லேட் கேனச் நம்ம செஞ்சோம் இல்லைங்களா, அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் சாக்லேட்டோட ஃப்ரெஷ் க்ரீமோ இல்லை ஹாட் மில்க்கோ போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சது. ஸோ அதுதான் வந்து நல்ல உள்ள க்ரீமியாக இருக்கும். வெறும் சாக்லேட்டை மட்டும் போடாதீங்க. ஸோ மேலேயும் வந்து ஸ்பாஞ்ச் வச்சு சுகர் சிரப் போட்டுட்டு சாக்லேட் நான் மேலே போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி டேப் பண்ணிங்கனாலே வந்து உங்களுக்கு ஸ்மூத் ஃபினிஷ் கிடச்சிரும். செரிஸ் வச்சு ஜஸ்ட் கோல்டன் பால்ஸ் நான் போட்டிருக்கேன். அப்போ தான் நம்மளோட சாக்லேட் ட்ரஃபிள் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கேரமல் பால் கேக் செய்யறதுக்கு க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிட்ஸ் அண்ட் பீசஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சே வந்து இந்த மாதிரி பேட்ச் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. சுகர் சிரப்பால் வெட் பண்ணிவிட்டு க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்க பட்டர்ஸ்காட்ச் சாஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ரெனைல் எதுவும் ஆட் பண்ணலை, ஜஸ்ட் நட்ஸு, பிஸ்தா, பாதாம் நட்ஸ் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ரெனைல் இருந்தால் ப்ரெனைல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து திரும்பவும் இந்த மாதிரி பேட்ச் மாதிரி போட்டுட்டு க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கேரமல் சாஸ் வச்சு இந்த மாதிரி ஜிக்ஸாகாக பைப்பிங் பேக்கில் போட்டுக்கிறேன். சாக்லேட் கேனச்சால் இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் நம்மளோட
பட்டர்ஸ்காட்ச் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து சாக்லேட், வெறும் காம்பவுண்ட் சாக்லேட். இது வந்து ஒயிட் சாக்லேட், எதுவும் மில்க் எதுவுமே ஆட் பண்ணாதது. ஜஸ்ட் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணியிருக்கேன். அதால் நான் வந்து இந்த மாதிரி சாக்லேட் டிசைன் செஞ்சு ஸோ மேலே நான் வந்து வச்சுக்கிறேன். இதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், இந்த மாதிரி சாக்லேட் டெக்கரேஷன் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு. ஸோ சாக்லேட் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல்ஸில் ஊற்றிட்டு 4 பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எக்ஸஸ் சாக்லேட்டை எடுத்துடுங்க. இந்த பவுல்ஸை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு அப்சைட் டவுன் போட்டு டேப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பவுல்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ இதில் வந்து 100 grams காம்பவுண்ட் சாக்லேட்டில் 1/4 கப் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் நல்லா ஹீட் பண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம மீதம் இருக்கும் இல்லைங்களா சாக்லேட் ஸ்பாஞ்சில், அதை வந்து நான் நல்லா உதிர்த்து போட்டுக்கிறேன். உதிர்த்து போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்னமும் நல்லா லிக்விடாக வேணும்னா சுகர் சிரப் கூட இதில் போட்டு நீங்கள் மெல்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த பவுல்ஸ் மாதிரி இருக்கிறதுல வச்சுட்டு மேலே வந்து சாக்லேட்டை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சீல் ஆகிடும். கொஞ்ச நேரத்தில் நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த ஒயிட் சாக்லேட்டால் இந்த மாதிரி ஜிக்ஸாகாக லைன்ஸ் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட பவுல் கேக்ஸ் எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர மற்ற ரெசிபிஸும் பாருங்கள், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபீஸ் டிலைட்.